ரம்யா தாத்தா சாப்பிட்டாரா? கேட்டியா? சாப்பிட்டு கட்டியா? கட்டணும். சாயந்தரம் முடிக்கும் போது நம்ம அந்த மக்களை கட்டணும். நம்ம பிரார்த்தனை தான். அதுதான் நம்ம சொல்லலாமா? இப்போ அதாவது தமிழ்நாடு கட்டடத்து கலை வளர்ச்சி முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் செயலாளர் போராளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் சிறப்பு வருகையாளராக இருக்கும் இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஐயனர் அவர்களுக்கும் ஜெயகாந்தியார் அவர்களுக்கும் மற்றும் அயல்நாட்டு விருந்தினருக்கும் உள்நாட்டு விருந்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் ஆசிரிய பெரியவர்களுக்கும் இன்னும் அலுவலக உதவியாளர்களுக்கும் மற்றும் முக்கியமாக சொல்ல போனால் அன்னம் ஏற்பாடு செய்த அன்பு உள்ளவர்களுக்கும் என்ன ரொம்ப முக்கியமானது அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி மற்றும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இப்பொழுது இந்த நாள் நம்முடைய அன்பு செல்வங்களின் எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கும் நாள். எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் வளருவாங்க நம்ம பிள்ளைங்கன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கு. அந்த பிள்ளைகள் முன்னாடியே வரைஞ்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொங்கல் விழா போது வந்திருக்கும் போது நீங்களும் அதுக்காக ஏதாவது திருப்பி வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் மட்டும் இப்போ கூத்து நாம் காலையிலேருந்து நம்ம கூத்து கலைக்கூடத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு எல்லோரும் சேர்ந்து இருபாலரும் சேர்ந்து பல விதமான விளையாட்டுகள் அது நம்மோடு மற்றும் காமெடி எல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வர முடியும் என்று விருந்தினர் செய்து காட்டினார்கள். நாம் அவ்வாறு காலை பொழுது கழித்து மாலை உணவு முடித்து இப்பொழுது என்ன பேசப் போகிறோம் அப்படி என்றால் தாத்தா பயணி தாத்தா எல்லாருமே அப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் தாத்தா ரயிலுக்கு கூட ரயிலுக்கு பாட்டி ஆகிட்டாங்க. ரயில் பாட்டி அண்ணா பாட்டி எல்லாம் பாட்டி தாத்தா கூட ஆகிட்டாங்க. ஸோ எல்லாம் பார்த்தோடு இங்கே எல்லாம் ஒரு குடும்ப, அதனால தான் என்ன பேர் வைக்கலாம்னா குடும்ப விழா, குடும்ப தினம் அப்படின்னு ஒரு அதை பற்றியே ஒரு கொஞ்சம் நாங்கள் பேசுகிறோம். என்ன மாதிரி விழான்ற பேர் வைக்கலாம். அதனால தான் இந்த திருவிழா இது மாதிரி ஒரு திருவிழா இருந்தாலும் உருவாக்கி ஒரு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் செய்யணும்னு சொன்னால் நம்மளால இது முடியுமானது ஒரு சாத்தியம். நீங்களே பார்த்தீங்க, இப்போ நம்ம ஒரு கை தட்டுனா ஓசை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எல்லோரும் சேர்த்து தட்டும் போது பெரிய ஓசை. அதனால அந்த பிள்ளைக்காக நாமும் நீங்களும் எவ்வாறு எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று பேசுவதற்கும் அதுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பல பெரியவர்களுக்காக முதலாவதாக என்னை இப்பொழுது இந்த பள்ளியை பற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. நம்ம சங்கீதா தான் அதுக்கு மோட்டிவேட் இங்கிலீஷ் தமிழ் நடத்தணும். அதுக்கு ஒரு கட்டிக்கார நான் ரொம்ப அதிகமாக பேசுறேன். நான் கொஞ்சம் பேச சொன்னா பேசிட்டே இருப்பேன், இல்லை சும்மா இருப்பாங்க அப்படி சொன்னா அது என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். நிறைய ஒரு பழக்கம் உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு எனக்கு குழந்தைங்க கூட தெரியும் இல்லையா? இருந்தாலும் எனக்கு ஒரு கடமை, என்னை பேச சொல்லியிருக்காங்கல்ல, என்ன பேசுறதுன்னு புரியுது. அதனால எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு வேற புரியல. அதுவும் கூத்து பற்றி சொல்லணும். நான் சரி சொல்றேன். ஏன் இந்த
கட்டை கூத்து குருகுலம். இப்படி எல்லாம் விளையாட்டு பொருள் வந்திருக்கும் போது இன்னொரு கூத்து தேவையா? தேவைதானான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி அது தேவைதானா? அதுல இருந்தா என்ன நம்ம பிள்ளைங்க உயர முடியும், சம்பாதிக்க முடியும், வாழ்க்கையில வளர முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா விஞ்ஞான உலகமாகி போச்சு. அலோன் பேசுறது அளவுக்கு போய் நமக்கு நம்ம எல்லாம் பார்த்துருக்கோமா? எங்கள் ஊருக்கு டிவியே கிடையாது. அதே மாதிரி உங்கள் எல்லா ஊர்லேயும் டிவி வந்துக்காது. இங்கே இப்போ டிவி ஆகி போச்சு, மொபைல் ஆகி போச்சு, இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த விஞ்ஞான உலகத்தில் கூத்துணுன்னா இன்னும் கூத்து இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நாற்பது கூத்து நடிக்கிறாங்களா? நடந்துட்டு இருக்காங்க தொழில். அந்த கலை பார்க்குறாங்களா ஜனங்க? பார்க்குறாங்க. இன்னும் அதாவது என்ன கேட்குறேன்னா, அதுக்கு மார்க்கெட் இருக்குதா? பிள்ளை கற்றுக்குன்னா நம்ம போய் அவங்க சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா இதை கற்றுக்கினாங்கன்னா அதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருப்பான்னு ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி உருவாக்கலாம் அந்த வாய்ப்புன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி உருவாக்க முடியும்? அதுக்கு நம்மாண்ட என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதனால 2002 ஆரம்பிச்சிருந்த குருகுலம் அக்டோபர்ல காஞ்சிபுரத்துல வாடகை இடத்துல இந்த கூத்து பயிற்சி இங்க அதை பத்தி என்ன சொல்ல சொல்லிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 2-3 நிமிஷம் போச்சு. என்னுடைய டைம் சீக்கிரமா போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் பரவாயில்லன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் இது பள்ளி, இந்த குருகுல பள்ளியில என்னென்ன நடக்கிறதுன்னு நான் ரொம்ப சொல்ல தேவையில்லை. சுருக்கமா சொன்ன காலையில 7 மணிலிருந்து முறையான கல்வி, அதாவது அரசு பள்ளியினுடைய வகுப்பு எப்படி நடக்கிறதோ அதே புத்தகங்களை பின்பற்றி இங்கே நடந்து அரசு தேர்வு 8ஆவது எழுதியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் அந்த வயசு பிள்ளைங்க 12 வயசுக்கு மேலே தான் அவங்க எழுத முடியும். அவங்க பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அதே பிள்ளைங்க இப்போ 10ஆவது வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து மார்ச் மாதம் எழுத போகிறாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி முடியுது. அது வந்து தாமதம் வாங்குறதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அவங்க படிக்கணும், ரொம்ப முக்கியம் படிப்பு. அவங்க அறிவை முதல்ல வளர்த்துக்கணும். அதோட சேர்ந்து கலை, இந்த கூத்து கலையை கற்றுக்கிட்டு அதில் என்ன அளவுக்கு வரலாறுனால அது வந்து மதியம் உணவுக்கு மேலே 1 மணிலிருந்து 3 வரலாம். அதான் ஆரம்ப காலத்தில் 3 மணி வரையிலும் ஹார்மோனியம், மிருதங்கம், முகவனை கற்றுக்கிட்டாங்க. 3 மணிக்கு 2 மணி நேரம் 5 வரலாம் கூத்து சொல்லிக் கொடுப்போம். அப்படி அங்கே நடந்த அந்த இடத்துல இப்போ இங்கே புதுசாக அந்த 21 மாணவர் அல்லாது மற்றும் 25 மாணவர் சேர்த்து ஒரு 50 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 50 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க வந்து 8ஆவது எழுதிட்டு இதோட நாங்கள் வேற போட்டு போயிருக்காங்க. மிச்சம் 47 பிள்ளைங்க இப்போ இருக்காங்க. அந்த 47 பிள்ளைகள் வந்து புதிய மாணவர், பழைய மாணவர். பழைய மாணவர் தான் இப்போ 10ஆவது எழுத போகிறாங்க. அவங்களுக்கு இங்கே எப்படி நடக்குதோ அதே மாதிரி காலையில் ஆசிரியர் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட அந்த 7:30 மணிக்கு இங்கே தொடங்குறாங்க. வந்துடுவாங்க எல்லோரும். அவங்களுக்காக ஆங்கில மொழி பயிற்சி கொடுக்க அயல்நாட்டிலிருந்து வந்து இருக்காங்க. அதை பற்றிலாம் கல்வி பற்றி இந்த விளக்கம் அவங்க சொல்லுவாங்க. இங்கே என்னென்ன நடக்கிறது, கட்டமைப்பு குருவத்தில் என்னென்ன நடக்கிறதுன்றதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்கிறேன். அந்த மறுபடியும் அதே மாதிரி 1 மணி வரல இங்கே அந்த படிப்பு, அவங்களுடைய ஒவ்வொரு தமிழ், ஆங்கிலம், கணக்கு அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. 1 மணிக்கு மேலே அவங்களே தானே கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி வரைக்கும் நடக்குது. 2 மணிக்கு மேலே சின்ன குரூப்பு வந்து கூத்துக்கு சொல்லி தரோம். அந்த நேரம் பெரிய குரூப் வந்து நீச்சல் கற்றுக்குவாங்க. அவங்க அதுக்கப்புறம் கூத்துக்கு 4 1 மணி நேரம் 5 வரும்போது இவங்க போயிட்டு அந்த ஹார்மோனியம் அவங்க தேர்ந்தெடுத்த எதில் விருப்பமோ அதை பண்ணுறாங்க. இப்போ நடக்கிற முறை அந்த மாதிரியாக அந்த 2 குரூப் இருக்கிறதுனால டைமை வந்து அப்படி கழிச்சு நடத்தும். அதுபோல் நடத்தி இந்த கூத்தில் வந்து இவங்க வந்து இன்னைக்கு பெரிய பிள்ளைங்க வந்து முழுதுறவு கூத்து வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் சுத்தமாக சொல்லிவிடுறேன். வில்வளைப்பு,
பெரியாட்டம், கவர்த்திகில், கர்ணமோட்சம், தட்சயாகம், குறவஞ்சி, விஷ்ணு சொல்லி கொடுத்துருக்கோம். கிருஷ்ணன் அரங்கமானாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு இடையில சில இது மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போது அதில் இது பண்ணுறோம். விடுத்தல் ஒரு கதை எழுதியிருக்கோம். அது ஒரு பிள்ளை அது போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கும்போது பிள்ளை சின்ன பிள்ளைங்க வந்து மாய குதிரை விளையாட்டின் விளைவு 2 கூத்து நடத்திருக்காங்க. அடுத்த கூத்து தாத்தா எப்போ தாத்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு இந்த ஒர்க் ஷாப்பில் கலந்து குடிங்க. அடுத்த இதில் நம்ம புது கூத்து ஆரம்பிச்சிடலாம். அப்போ சரியாக இருக்கும். அதுக்கு இடையில வந்து நீங்கள் இந்த அடவுகள்லாம் அப்புறம் சூர்யா பாரதி அதுக்கெல்லாம் கூட இது பண்ணி தனியாக இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பயிற்சி ஒரு சிறந்த நடிகராக ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கூத்துக்கலையில் பாடமெல்லாம் முடித்து பிறகு மதிய வேலையில் ஒரு இசைக்கருவியும் எல்லாமே கூத்து கற்றுக்கிட்டு சொல்லிக்கிறாங்க. அடுத்து 2வது இதுவாக மிருதகம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்த்தா அவங்க வந்து ஒரு திறமையான கலைஞனாக வரணும்னு சொன்னால் ஓரளவுக்கு 8 வருஷம் 10 வருஷம் தேவைப்படும். எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு அந்த கூத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அந்த எல்லா பாடம் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அந்த கதையோட தெரிஞ்சுக்கணும். கதை பாட்டு அது எப்படி என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 வருஷம் இல்லை குறைஞ்சி 8 வருஷம் ஆகுது. அதில் 8 வருஷத்தில் எத்தனை வருஷம் பழைய மாணவர் 6 இல்லையா? அவங்களுக்கு இன்னும் 2 வருஷம் தேவைப்படுது. மேற்கொண்டு அப்பவும் இன்னும் 25 கூத்து 30 கூத்து நாங்கள் ஆடணும்னா அந்த அதெல்லாம் வந்துட்டு இன்னும் தேவைப்படும். அது செய்துக்கிட்டே கூட கற்றுக்கணும். இருந்தாலும் அந்த இன்னும் எத்தனை வருஷம் தேவைப்படும்? 2 வருஷம் தேவைப்படும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் தேவைப்படணும்? அவங்க முறையாக வரணும்னா இன்னும் ஒரு 6-7 வருஷம் தேவைப்படும். 1 வருஷம்னு சொன்னால் இல்லையா? இதில் அவங்களுடைய திறமை எப்படி எது இதில் போகலாம் அப்படின்னு இப்போவே சில பேர் சொல்லியிருக்கிறோம். நீ இந்த மாதிரி கூத்து பிடிக்கல வரல அப்படின்னு சொன்னால் வேறு என்ன செய்யலாம் வெவ்வேறு தொழில் அப்படின்றத சொல்லுவாங்க. அது வாரியாக சொல்லியிருக்கோம். இந்த வருடங்களை ஏன் சொல்லலாம் எங்களுக்கு நாம் இன்னும் எத்தனை வருஷம் இது நடத்த முடியும்ன்றது இருக்குது. இதை பற்றிலாம் இன்னும் பிறகு என்னென்ன சொல்லணும் நம்ம கலந்துரையாடல் பேசிக்கலாம். கூத்து இங்கே சொல்லிக் கொடுக்குற விதம் அவங்க எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது. ஏன் சொன்னாலும் எத்தனை பேர் சேர்க்கலான்ற இதோட வளர்ச்சி. கூத்து பள்ளின்னு சொன்னால் இதில் சேர்க்கறதுக்கு இன்னும் விருப்பம் இருக்குதா இல்லையா? விருப்பம் இருக்கிறது மட்டும் இதில் சேர்க்கலாம், இந்த பள்ளியில் சேர்க்கலாம் விருப்பம் இருக்குது அப்படின்னு விருப்பம்ன்றது கேட்குது. விருப்பம் இல்லைன்னு சொல்றதும் கேட்க விட்டாரு. இதில் சேர்க்க விருப்பம் தான் அப்படின்னு சொன்னால் விருப்பம் இல்லைன்னா விட்டுருவோம். ஏன்னா பயிற்சி படிப்பு 2ம் இருக்கு. 2ம் நல்லது தான் சொன்னால் நல்லது தான். சரி, இந்த கூத்து இது மாதிரி ஒரு படிப்போட சம்பந்தமான ஒரு கலையும் சம்பந்தமா ஒரு கல்வி அறிவு கிடைக்குதுன்னு சொன்னா அது எல்லோருக்கும் தேவைதான ஒரு தேவைதான். சரி அப்படின்னா அடுத்து இந்த கல்வி முதல்ல முக்கியம் கடகால். அது கலை அது படிக்கிறது அந்த கூத்து பாட்டில் கூட படிக்க முடியும். அதனால இதோட என்னுடைய உரைய இந்த பள்ளியில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு நீங்க என்ன கேட்கணும் பேசல. இப்போ படிப்பதை பற்றி கலை சொல்லியாச்சு. அந்த கலைக்கு முன்னாடி காலையிலிருந்து படிக்கிற படிப்பை பற்றி நம்ம கோடிவேட்டர் சுந்தரலட்சுமி அவங்க உங்களுக்கு எப்படி எப்படிலாம் படிப்பு சொல்லி தராங்க அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. அவங்கள சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தரலட்சுமி. இந்த பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் ஆசிரியராகவும் வேலை செய்கிறேன். முதல்ல எங்கள் பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ராஜவேல் சார் வந்து கணிதத்தில் பட்டம் பெற்றிருக்காரு. கூடவே முறையாக ஆசிரியர் பயிற்சி எடுத்திருக்கிறாரு. இப்போ 10வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு அறிவியல் கணிதம் 2மே கற்றுக் கொடுக்குறாரு. மற்ற பிள்ளைங்களுக்கும் எல்லா பாடங்களும் இருக்கிறார். செல்வம் சார் வந்து சமூக அறிவியல் வகுப்பு எடுக்கிறாரு. 10வது பிள்ளைங்களுக்கு சமூக அறிவியல் வகுப்பு எடுக்கிறார். மற்ற வகுப்பு பிள்ளைங்களுக்கும் அந்த பாடத்தை கற்பிக்கிறார். சமூக அறிவியலில் எம்பில் பட்டம் வாங்கியிருக்கிறார். தனலட்சுமி ஆங்கிலம் தவிர மற்ற எல்லா பாடங்களையும் எடுக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. இவங்களும் முறையாக ஆசிரியர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. உமா மகேஸ்வரி இவங்களும் ஆசிரியர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. இவங்களும் எல்லா பாடங்களும் ஆங்கிலம் தவிர எல்லா பாடங்களும் பிள்ளைங்களுக்கு எடுக்கிறாங்க. இன்னொரு ஆசிரியர் இருக்கிறார் தமிழுக்காக. அவர் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர். அவர் இன்னைக்கு வர முடியல. அப்புறம் இந்த இங்கே
மாதிரி கூட்டு கலை மற்றும் எல்லா கலைகளும் கலந்து கல்வியுடன் கலைகளையும் கலந்து கற்றுக் கொடுக்குறோம். கல்வியில இங்கே என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல எங்களோட நோக்கம் என்னன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி வாழ்க்கையோட இணைந்ததா இருக்கணும், வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கணும், அப்புறம் தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடியதா இருக்கணும், மற்ற எல்லா வழிகள்லையும் அவங்களுடைய திறன்களை வளர்க்கக்கூடியதா இருக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். நாங்கள் இங்கே பாடம் கற்பிக்கிறது அரசு பள்ளியில் கற்பிக்கிற பாடத்திட்டத்தையும் மற்ற வேறு சில பாடத்திட்டங்களையும் குறித்து நாங்கள் இங்கே பிள்ளைங்களுக்கு கற்பிக்கிறோம். இங்கே இருக்கிறது 1ஆவதுலேருந்து 10ஆவது வரை பிள்ளைங்க படிக்கிறாங்க. இது இல்லாத இவங்களுக்கு சிறப்பு செயல்முறை வகுப்புகள் நடத்துகிறோம். அது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, வாழ்க்கையோட கல்வி வந்து எவ்வளவு வந்து இணைந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து செய்து பார்க்கறது மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு சிறப்பான விஷயம். இன்னொன்று கம்ப்யூட்டர்ல சிறப்பு பெற்றவங்க கம்ப்யூட்டர் வகுப்பு, கம்ப்யூட்டரை எப்படி வந்து அதில் கல்வியை எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு சிறப்பு அம்சம் சொல்ல போனால், பல வெளிநாடுகள்ல இருந்து தன்னார்வலர்கள், இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலம் கற்பிக்கிறதுக்காக, ஆங்கில பாடத்தை முறையாக கற்பிக்கிறதுக்கும் புரிந்து கொண்டு பேசுறதுக்கும் திறன்களை வளர்க்கறதுக்காக, அதுக்காக பயிற்சிகள் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பு அம்சம்னு நினைக்கிறேன். நான் வேறு எங்கே போனாலும் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அறிவு. அப்புறம் இந்த அறிவு வளர்ச்சி மட்டும் போதுமா பிள்ளைங்களுக்கு? போதும்னு நினைக்கிறீங்களா? கூடவே தொழில்முறை கல்விகள் அதுவும் இங்க நடக்குது. நிறைய பயிலரங்குகள் நாங்கள் நடத்துகிறோம். அது மூலமா தொழில்கள், பல தொழில் சம்பந்தமாக பயிலரங்குகள் இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். அது போக இப்போ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அப்போ என்ன தேவை? அறிவு வளர்ச்சிக்கு அவங்களோட முழு வளர்ச்சியை நாம ஊக்குவிக்கணும். உடலும் உள்ளமும் கூடவே வந்து ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? அந்த உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக அவங்களுக்கு சத்தான உணவுகள், அப்புறம் முறையான மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் செய்து அதுக்கும் நாங்க வந்து துணையா இருக்கிறோம். அவங்களோட முழு வளர்ச்சிக்கு நாங்க துணையா இருக்கிறோம். அதன் பிறகு கல்வி ஏன் தேவை? கல்வி ஏன் தேவை? தேவையா? ஏதோ ஒரு தொழில் போலாமே, எல்லாத்துக்கும் முக்கியம். எல்லா தொழிலுக்குமே கல்வி அறிவு முக்கியம். சரி, கல்வி அறிவோட நம்ம ஒரு தொழிலை செய்யும் போது என்ன ஆகுது? அந்த தொழில நல்லா முன்னுக்கு வர முடியுது, நிறைய மரியாதைகள் கிடைக்குது, அதனால திறமையோட செயல்பட முடியுது, அப்புறம் நல்ல வருமானம் ஈட்ட முடியுது இல்லையா? படிக்காட்டி கூட வந்து சம்பாதிக்கிறோம் இல்லையா? சம்பாதிக்காம வாழ முடியுமா? ஆனா அந்த கல்வியறிவு இல்லாம போய் நாம வந்து சம்பாதிக்க போகும்போது நிறைய உடல் உழைப்பு தேவை. ஆனா குறைந்த வருமானம் தான் நம்ம ஈட்ட முடியுது. அது மேற்கொண்டு முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை. இதுவே நம்ம வந்து ஒரு கல்வி அறிவோட ஏதோ ஒரு தொழில திறமை பெற்று நம்ம வெளியே போகும்போது நம்மளை வந்து வேலைக்கு அமர்த்திக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் தயாரா இருக்காங்க, நிறைய வருமானம் கிடைக்கும். இப்போ எங்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வருமானம் அவங்க ஈட்டும் போது அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்க, அவங்களுடைய கனவுகளை உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. எங்க அம்மாவுக்கு நான் இதை செய்ய போறேன், அப்பாவுக்கு இதை செய்ய போறேன், என்னை சார்ந்தவங்களுக்கு இதெல்லாம் செய்ய போறேன், நான் வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து அவங்க வந்து நிறைவேற்றணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்? நல்ல வருமானம் வேணும். அந்த நல்ல வருமானத்தோட வேலை எப்படி பெற முடியும்? நல்ல கல்வியும் அவசியம். எந்த தொழிலா இருந்தாலும் அவசியம். கூட்டுன்னு எடுத்துக்கிட்டா வெளியிடங்களுக்கு போறாங்க. இங்க மட்டும் இல்ல, கிராமங்கள்ல மட்டும் பண்றது இல்ல, வெவ்வேறு மாநிலங்களுக்கு போறாங்க, வெவ்வேறு நாடுகளுக்கு போக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல கல்வி அறிவு அவங்ககிட்ட இருக்கும்போது அவனால வந்து வெளி இடங்கள்ல எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், அந்த ஒழுக்கம், அந்த பண்பாடுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணும்போது அந்த கூத்துலையும் திறமையோட அவங்க வந்து செய்ய முடியுது. கூத்து பாடல்கள் மனப்பாடம் பண்ணணும்னாலும், வசனங்கள் பேசணும்னாலும் அதனோட பொருள் புரிந்து நம்ம சொல்லும் போதுதான் அது வந்து உணர்ச்சி பூர்வமா இருக்கும் இல்லையா? அப்போ ரொம்ப திறமையோட அவங்க வந்து அதை வெளிப்படுத்த முடியும். அப்போ நல்ல மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும், நல்ல அதுலேயும் நல்ல வருமானங்கள் கிடைக்கும்.
கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த கூட்டம் எதுக்காக இப்ப நம்ம கூடி இருக்கிறோம்? சொன்னாங்களா உங்க பிள்ளைங்க? அவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் பெற்றோரை அழைத்து எல்லாரும் சேர்ந்து கூடி பேசணும் அப்படின்னு நாங்க வந்து ஏற்பாடு செய்த போது நாங்க அந்த பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னோம்னா, உங்க மேல அக்கறை உள்ளவங்க, உங்க வருங்காலத்துல அக்கறை உள்ளவங்க, உங்க வருங்காலத்து மேல பொறுப்பு உள்ளவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்க அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இங்க இருக்க எல்லாருமே யாரு உங்களை அழைத்தாங்களோ அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க நீங்க, நாங்க இல்ல. சரிங்களா? என்ன நம்புறாங்க? நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கிறதுக்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்க. நாங்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கான கருவிகள் நாங்கெல்லாம். சரிங்களா? அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா கூடிதான் இப்போ வந்து அவங்களுக்கு அந்த வழியை அமைச்சு கொடுக்கணும். சரி, இந்த நேரம் சரியான நேரம்னு நாங்க நினைச்சு இதை வந்து நடத்துறோம். ஆடிப்பட்டம் தேடிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இப்போ என்கிட்ட இருக்கிற குழந்தைங்கள்ல 10வது ஒரு 14 பேர் முடிக்க போறாங்க, 10வது பரீட்சை எழுத போறாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணணும்? இதுவரை படிப்பு, இதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் படிப்பு படிக்கலாம், இல்லாட்டி தொழில் சம்பந்தமாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த நேரம் வந்து அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி போற பாதையை தேர்ந்தெடுக்கிற நேரம். அதனாலதான் இந்த நேரத்துல உங்களை அழைச்சி இந்த நேரத்துல திட்டங்கள் போடுறாங்க. இந்த 16 பிள்ளைகள் தவிர மீதி பிள்ளைங்களும் அந்த நிலைக்கு வர போறாங்க இல்லையா? ஒரு நாள் 10th எழுத போறாங்க 10வது. இப்போ அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க வந்தப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் பல துறைகள்ல சிறப்பு பெற்றவங்க விருந்தினர்களா நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட பேசுவாங்க. அதை வச்சு நாம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, இந்த மாதிரி வழிகள்லாம் இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு, அப்புறம் பிள்ளைங்களுக்கு என்ன திறமை இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும், எதுல விருப்பம் இருக்கு அதையும் பார்க்கணும். அதை பார்த்து நான் என்ன நினைக்கிறேன்னா, பிள்ளைங்களை சார்ந்த பிள்ளைங்கள் மேல பொறுப்பு உள்ளவங்க நாம என்ன பண்ணணும்னா அவங்களோட திறமையை பார்க்கணும். அதே சமயம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு எது ஆர்வம் எதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதற்கான வழியை அவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாம கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும். அதே சமயம் அப்படி விட்டுட முடியாது. ஏன்னா பிள்ளைங்க சரியான வழியில தான் போறாங்களா, அந்த வழி சரியான வழிதானா, அதை தேர்ந்தெடுக்கிறது சரியான வழிதானான்னு நாம கொஞ்சம் ஆராயணும். ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாம ஊக்கம் கொடுக்க போறோம். சரிங்களா? இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தமிழ் புரியுமா? அப்படி நான் சொல்லணும். ரொம்ப சுருக்கமான நேரம். ஆனால் சுந்தரலட்சுமி மிஸ் சொல்படி இதுக்கு சில பசங்க இப்போ 10வது எழுத போறாங்க, முடிக்க போறாங்க. அதுக்கு மேலே குட்டி குட்டி பசங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு வேலை. ஆனால் அவங்களுக்கு அந்த டைம் அந்த நேரம் வரப்போகுது. அதனால நீங்க கூட நல்லா கேட்குறாங்க. இதுக்கு என்ன எப்படி எல்லாத்தையும் பற்றி இங்க சொல்ல முடியாது. ஆனால் சில உதாரணங்கள். அப்புறம் அதுக்கு மேல நமக்கு நிறைய ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கேள்வி கேட்கலாம் இதை பற்றி மீண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. 10வது பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? இங்கு கூட்டு கிடைக்காது. ஆனால் தாக்கு சொல்றதுக்கு மாதிரி கூட்டுல வரத்துக்கு வருமானம் போடுமா பத்தாதா நமக்கு எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லை, கூட்டு ஒரு கஷ்டமான தொழில். எவ்வளோ ஆட முடியும், அதை ஆட்டிலிருந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? அப்போ நீங்கள் கூட்டு பற்றி நினைச்சா இப்போ ஒரு ரெகுலர் கம்பெனிக்கு போவாங்க. ஒரு கம்பெனிக்கு 150 ஒரு வருஷத்துக்கு ஆடுவாங்க. கண்ணை முடிக்காம அது கூட்டுக்கு போகணும், கஷ்டம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம என்ன பேச போகிறோம் போது கூட்டு எப்படி மாற்ற முடியும், இந்த தொழில் எப்படி கொஞ்சம் முன்னேற முடியும், 10வது பிறகு என்ன செய்ய முடியும், 10வது பிறகு மீண்டும் படிக்கலாம். என்ன படிக்கலாம்? 10வது மேல என்ன வருது? +1 +2 11 12. அது எங்க படிக்க முடியும்? நம்ம ஸ்கூல்ல பார்க்கலாம், கொஞ்சம் கஷ்டம். வாத்தியாருக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு வயசுக்கு ஒரு அரசு பள்ளி போகலாம், இல்லைன்னா
கற்றோம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம பசங்க இப்போ நல்லா பயிற்சி கொடுத்துக்கிறாங்க தானே படிக்கிறதுக்கு. நம்ம அந்த பக்கத்தில் கொஞ்சம் பயிற்சி டியூஷன் மாதிரி கொடுக்க முடியும். 18 வயசு பசங்க மேலே இன்னும் சில பேர் படிப்புகள் இருக்குது. 4 வருஷம் அரசியல் பள்ளி இல்லைன்னா தானே கற்றோம் +1 +2 படிக்க முடியும். ஏன் படிக்கணும்? என்ன கிடைக்கும்? காலேஜ் போறதுக்கு ஆசை இருந்தால் +1 +2 படிக்கணும். +1 +2 வேலை கிடையாது. நிறைய யார் பசங்க சுத்தினே இருப்பாங்க. படிச்ச பசங்க தான் வேலை இருக்குதா? இல்லை. +1 +2 படிச்சா அதுக்கு நமக்கு ஒரு திட்டம் இருக்கணும். +1 +2 மேலே நாம பல்கலைக்கழகம் போனோம், ஒரு பட்டம் படிக்கிறதுக்கு, ஒரு BA BSc